சார் இதுல கல்விங்கிறது எதுக்கு சார் நம்ம படிக்கிறோம்? ஒண்ணு வந்து கம்யூனிகேஷன், நம்ம வந்து இன்னொருத்தட்ட பேசிக்கிறது. செகண்ட் வந்து பர்சியூட் ஆஃப் நாலேஜ், அறிவை நோக்கி நம்ம பயணம் செல்ல வேண்டும். இது ரெண்டு தான் சார் பேசிக். அதுல வந்து இன்னைக்கு வந்து இவங்க சொல்ற அந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டா கூட அமெரிக்கா வந்து இருக்கிறதுலே மட்டமான நாடா இருந்திருக்கணும், யூரோப் வந்து இன்னும் மட்டமான நாடா இருந்திருக்கணும். அதனால அறிவு திறனுக்கு அந்த ஊர்ல இருக்க அந்த மொழி என்ன தேவையோ அதுதான் முக்கியத்துவமே ஒழிய, நம்ம வந்து அவங்க சொல்ற பயணத்துல தான் போய் நான் வந்து தஞ்சாவூர் போனா திருச்சி போயும் போவேன், புதுக்கோட்டை போயும் போவேன், அது என்னோட விஷயம். ஆனா நீங்க வந்து வேலூர் போய் தான் போகணும், வடக்க போய் தான் போகணும், இல்ல தெற்க போய் தான் போகணும்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் அது பொருந்தவே பொருந்தாது சார். சார் நான் என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க. நான் தமிழும் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன் சார். என் தமிழ்நாடு தான் எனக்கு கொடுத்தது எல்லாமே. இன்னைக்கு நான் ஒரு எம்பியா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம இருமொழி கொள்கையை தாண்டி மக்கள் வந்து இந்த இருமொழி கொள்கையில படித்த ஒருவர் நம்ம நமக்கோசரம் போராடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருமொழி கொள்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு போதுமானது, தேவையான விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியுது அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது சார். இப்போ மற்ற மாநிலங்களில் இல்லாத சிக்கல் தமிழ்நாடு மட்டும் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ மும்மொழி கொள்கையோ புதிய கல்விக் கொள்கையோ அல்லது நிதி பகிர்வில் அஃப்கோர்ஸ் கேரளா மாதிரி மாநிலங்களும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி உருவாக்குறாங்கன்றது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. பெருமளவுக்கு தமிழ்நாடு எப்போதுமே மோதல் போக்கிலேயே இருக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை, கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய இமோஷனல் ஃபீலிங் இருக்கு சார். நம்ம வந்து வளர்ந்த வந்த விதம் வந்து 1950s 1930s இருந்தே நம்ம மொழிக்கோசரம் உயிரை விட்ட ஒரே இனம் நம்மளது தான், தமிழ் தான். நிறைய பேர் வெவ்வேறு இடத்துக்கு உயிர் விட்டுருக்காங்க. ஆனா தியாகம், மொழிக்கோசரம் தியாகப்பட்ட ஊர் இந்த ஊர் தான். எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு மனசார புரியல இல்ல நடக்கல அப்படின்னா ஏத்துக்காது தான் சார் இந்த ஊரு. ஏதோ வடக்கையில இருக்கவன் நம்மளுக்கு மேல இருக்கவன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கணுங்கிற ஒழிய நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கலாமே ஒழிய, நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து சிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? நம்ம ஹையர் ஜிஆர் ரேஷியோ இருக்கிறது அவங்களுக்கு சிக்கலா, இல்ல நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்கிறது அவங்களுக்கு சிக்கலா, இல்ல அதிகமான மத்திய அரசாங்கம்ல நம்ம உடன் இல்லைனாலும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் வைஸ்ல சரி நம்ம வந்து அதிகம் வருது அவங்களுக்கு சிக்கலா அப்படிங்கறத கேள்விதான் சார் ஒரு சாதாரண மனிதனா எனக்கு தோணுதுங்க சார்.